சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயில் தேரடி பக்கத்தில் சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை போகிற வழி கௌரி நிவாஸ் ஹோட்டல். இந்த தெருவில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. இந்த முருகர் கோயிலில் தான் சைதாப்பேட்டை பார்த்தசாதின்னு ஒரு சித்தர் வாழ்ந்து தவம் செஞ்சார். அந்த தெருமுனையில் அவர் செங்கல்பட்டு புலிப்பாக்கம் மலை மேலே சிவன் கோயிலில் ஜீவசமாதி பண்ணியிருக்கிறோம். ஞான விநாயகர் கோயில் இது பக்கத்தில் அந்த ஆட்டோ நிற்கிற இடத்துல தான் குருலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது. இதுதான் குருலிங்க சுவாமி சித்தர் ஜீவசமாதி. இன்றைக்கி 134ஆம் ஆண்டு மகா குரு பூஜை. இங்கேருந்து காரணீஸ்வரர் கோயில், ரயில்வே ட்ராக். இது சுரங்கப்பாதை போகிற வழி. அம்மா ஊட்டுறாங்க பாரு, பெரியப்பா தூக்கிட்டு போயிடுவாருங்க. கையில கொடுங்க, கீழே கொட்டிட போறானுமா. தாத்தா கூட சொல்லிட்டா உங்களுக்கு ஊட்டுங்க. சாமிகள் ஜீவசமாதி இன்றைக்கு 134ஆம் ஆண்டு குரு பூஜை. சாமிகள் 1887 ஜீவசமாதி ஆனவர். அதனால் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் கடைசி திங்கட்கிழமை இந்த அடிப்படையில் குரு பூஜை நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் கடைசி திங்கட்கிழமை இங்கே அந்த கணக்கில் தான் இங்கே குரு பூஜை பண்ணுவாங்க. அதனால் 134 133 சரியாக கணக்கு போட்டுருக்காங்க. போர்டில் 134 தான் போட்டிருக்காங்க. நல்ல தியானம் செய்யறதுக்கு முன்னாடிலாம் உள்ளே போகலாம். இப்போ கொரோனா பிரச்சனைனால உள்ளே விடலை. இருந்தாலும் சைதாப்பேட்டை சென்னை மாநகரத்தில் ஒரு நல்ல பரபரப்பான ஒரு இடத்துல அருமையான சித்த ஜீவசமாதி. இந்த காணொலியை காணும் அனைவரும் 16 நற்பேர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாவில் நல்ல ஆரோக்கியம் பெற எண்ணிலா கோடி சித்துகளையும் அருள்மிகு குருலிங்க சாமி அவர்களையும் வேண்டுகிறேன். நல்லோர் நினைக்க நலவர்கள் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. நல்லோர் நினைக்க நலவர்கள்.